Hi everyone, I am Mr. Alagappan, Senior Optometrist, The Eye Foundation, Erode. இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னா கண்ணாடிகளை பத்தி முதல்ல உங்களோட பேச விரும்புறேன். ஏன்னா ஐ ஃபவுண்டேஷனுக்கு நிறைய நாங்க பேஷண்ட்ஸை பார்க்கும் பொழுது முதல்ல சிறியவங்களோ வயசானவங்களோ யார் வந்தாலும் மேஜரான ஒரு கம்ப்ளைண்ட் என்ன வைப்பாங்க எப்பவுமே அப்படின்னா கண் பார்வை குறைவா இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வயதினருக்கும் கண் பார்வை குறையிறதுக்கான வாய்ப்புகள் காரணங்கள் நிறைய மாறுபடுகிறது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்ன்னு நம்ம அதை இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்றோம். இது எதனால இந்த வித்தியாசங்கள் நடக்குது அப்படின்னா கண்ணுடைய அளவுகள் மாறுபடுகிறது. கண் ஒருவர் எப்படி உயரமா வளர்றாரோ அதே போல அந்த குழந்தைங்களுடைய கண் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த பவர் வருகிறது. ஏன்னா அந்த வெளியில வரக்கூடிய வெளிச்சமும் அந்த நரம்புக்கு மேல தொடர்ச்சியா விழுந்துகிட்டே போகும். அப்பதான் அந்த குழந்தைக்கு பார்வை தெளிவா தெரியும். ஆனா எப்போ அந்த கண்ணோட வளர்ச்சி மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த லைட் சரியா விழலையோ அப்பமே அந்த குழந்தையால ஒரு நார்மல் குழந்தை பார்க்கிற மாதிரி பார்க்க முடியாம போகுது. அப்பதான் குழந்தைங்க வீட்டுல என்ன பண்றாங்க, ஒரு டிவி ஏதாவது பார்க்க வேண்டிய அவசியப்படும் போது ரொம்ப பக்கத்துல போய் பார்க்கறாங்க. பள்ளிக்கூடத்துல போர்டுல டீச்சர் எழுதி போடுறத அவங்க சரியா காப்பி பண்ண முடியாம போறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தெரியும். ஆனா அவங்க அதை உணர்ந்து சொல்லக்கூடிய வயதுகள் வித்தியாசப்படும். நிறைய பேர் எங்க கிட்ட வரும்போது கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. அப்போ இதை எப்படி நாம முதலே கண்டறிய முடியும் அப்படின்னா அவங்களுடைய விஷுவல் பிஹேவியர்ல தான் அதை கண்டுபிடிக்கும். விஷுவல் பிஹேவியர்னா என்ன, ஒரு குழந்தை எல்லாரும் நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்கிற தூரத்துல இருந்து எல்லா பொருளையும் பார்க்க முடியுது. நார்மலா புத்தகத்தை தள்ளி வச்சுதான் படிக்கிறா, எல்லாத்தையுமே சுலபமா பாத்துக்கிறா, கண்ணை சுருக்கி பார்க்கறது இல்ல, தலையை சாய்ச்சி பார்க்கறது இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அவங்க நார்மலா இருப்பாங்க. இதே ஒரு குழந்தைக்கு பார்வை குறைபாடு இருக்குமே ஆனால் நீங்க எத்தனை முறை அந்த குழந்தைகிட்ட சொன்னாலும் அந்த குழந்தை டிவி பார்க்க தெரியலன்னு சொல்லும் பொழுது அவ பக்கத்துல தான் போய் பார்ப்பா. அப்ப நாம இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது, தலையை சாய்ச்சி பார்க்கிறாளே, கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்க்கிறாளே, பள்ளிக்கூடத்துல இருந்து அவ எழுதிட்டு வர நோட்டை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அப்போ நம்ம கேட்கும் பொழுது சில நேரங்களில் சில குழந்தைக்கு சுத்தமா தெரியலன்னா மொத்தமாவே பக்கத்துல இருந்து தான் பார்த்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ அதை நாம கண்டறியணும். ஒரு தாய் தகப்பனா நாம அதை வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு எவ்வளவு சீக்கிரமா நீங்க அந்த குழந்தைய ஒரு கண் பரிசோதனைக்கு நீங்க அழைச்சிட்டு அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிவீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு பார்வையை திரும்ப கொடுக்கறதுல இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் ரொம்ப உதவியா இருக்குன்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்ல விரும்புறேன். குழந்தைங்களுக்கு நான் சொன்னது போல கண் வளர்ச்சியினாலதான் இது நடக்கிறது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க செக்அப் பண்ணி முடிச்ச பின்னாடி, ஐயா நீங்க பாத்தீங்க இந்த பவர் கொடுத்துருக்கீங்களே, இதை நான் தொடர்ச்சியா போடணுமா, ஒரு சில நேரங்கள் மட்டும் போட்டா போதுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நாங்க எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண் குறைபாடுக்காக கொடுக்கக்கூடிய பார்வை குறைபாடுக்காக கொடுக்கப்படக்கூடிய கண்ணாடிகள் பர்டிகுலர்லி இந்த சின்ன வயசு குழந்தைங்களுக்கு இதை எப்பொழுதுமே தூங்குற நேரம் குளிக்கிற நேரம் தவிர எல்லா நேரங்களிலும் இதை நீங்க உபயோகப்படுத்திக்கோங்கன்றது தான் நான் ரொம்ப ஆணித்தரமா சொல்றோம் எல்லா இடத்துலயுமே. ஏன்னா ஒருவேளை அந்த குழந்தைய நம்ம அதை பத்தி தானே நமக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்குமே, ஆனால் சில தாய் தகப்பன்மார் வருத்தப்படுவாங்க, என் குழந்தைக்கு கண்ணாடி இந்த வயசுலயே வந்துருச்சே அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைய பகுதி நேரம் மட்டும் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றது மற்ற நேரங்கள்ல அந்த குழந்தையோட கண் அந்த பவரை காம்பன்சேட் பண்றதுக்காகவே ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இது பார்வை குறைபாடை மட்டும் கொண்டு முதல்ல இருந்தது. வயசு அதிகமாக இப்போ ஒருவேளை அந்த கண்ணோட பார்வை குறைபாடு ரெண்டு கண்ணுக்கும் விகிதாச்சார அடிப்படையில பார்த்தா ஒருவேளை ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குமே, ஆனால் ஒரு நியர்லி ஒரு 1.5 டயாப்டர்ல இருந்து 2 டயாப்டர்னு வச்சுக்கோங்க, 2 பவர்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி வித்தியாசங்கள் போகும் பொழுது எந்த கண் பவர் குறைவாக காணப்படுதோ அந்த கண் சோம்பேறி கண்ணாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சில நேரங்கள்ல இந்த பவருடைய அளவு குறைவா இருந்தாலும் ரெண்டு கண்ணையும் மசில் ரிலேட்டட், அதாவது நம்ம கண்ணை சுத்தி மசில்ஸ் இருக்குது. இந்த மசில்ஸ் நம்ம கண்ணை எல்லா பகுதியிலும் பார்க்கிறதுக்கு உதவியா இருக்குது, உருட்டுறதுக்கு உதவியா இருக்குது. இந்த மசில்ஸும் கண்ணுக்குள்ள இருந்து ஒரு பொருளை துல்லியமா காண்பிக்கக்கூடிய மசில்ஸும் என்னாகும், வீக் ஆக ஆரம்பிக்கும். இது குழந்தைக்கு நாளைக்கு ரொம்ப வளர்ந்த பின்னாடி சரி பண்ணக்கூட முடியாத ஒரு குறைபாடாக இருந்துடலாம். அதனால கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பரிந்துரை செய்யும் பொழுது அந்த கண்ணாடியை எல்லா நேரமும் போட சொல்லி அதை கவனிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அப்பதான் நம்ம எதிர்காலத்துல நம்மளுடைய இந்தியாவில் வளரக்கூடிய எல்லா குழந்தைகளும் நல்ல பார்வையோட ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு இது உதவியா இருக்குன்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். தேங்க்யூ.